ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வீடியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது ரைஸே சேர்க்காம ஒரு ப்ரோட்டீன் ரிச் இட்லி தோசை மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத குயிக்காக பார்க்கலாம். அப்புறம் மருதாணி அரைக்கும் போது என்னெல்லாம் சேர்த்து அரைச்சா எப்படி கையில் நல்லா செவந்து வரும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சுபா விலாக்ஸ். கவுண்டர் டாப்பில் மேலே நான் 2 ஜாடி வச்சுருக்கேன். அதில் ஒன்றுத்தில் கல்லுப்பு வச்சுருக்கேன், ஒன்றுத்தில் காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். கீழே சின்ன ஜாடியில் சால்ட் வச்சுருக்கேன். கல்லுப்பு, காஞ்ச மிளகா, புளி இது மூணுத்தையும் ஒன்றா வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் புளி நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் அதை மேலே வச்சுருக்கேன். இது 2 மட்டும்தான் கீழே வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா தீர்ந்துடுச்சு, அதை ரீஃபில் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அரிசியே சேர்க்காத இட்லி மாவு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அரிசியே சேர்க்கலைனாலும் இந்த இட்லி நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு பஞ்சு மாதிரி வரும். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஈனோ, ஈஸ்ட், அப்புறம் இந்த சோடா மாவு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ரொம்ப நேச்சுரலாகவே செய்யலாம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டயட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை டயபெட்டிக் பேஷண்ட் நிறைய ரைஸ் சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னாலும் சரி, இல்லை ப்ரோட்டீன் ரிச்சாக சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் சரி, இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இட்லி தோசை பேட்டர் செய்யறதுக்கு 1 கிளாஸ் பாசி பருப்பு எடுத்துக்கிறேன். அதே டம்ளர் அளவில் 1 கிளாஸ் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன். 1:1 ரேஷியோ. டேஸ்ட்டுக்கு ஒரு 4-5 காஞ்ச மிளகா சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கழுவி ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது கூட வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இப்போ 4 மணி நேரம் இந்த பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மிளகாலேருந்து காம்பை கிள்ளி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டே நம்ம காம்பை கிள்ளிட்டோன்னா அந்த விதையெல்லாம் போய் அந்த இதில் தண்ணியில் போய் மிக்ஸ் ஆகிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு காம்பை கிள்ளலை. இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த காம்பை கிள்ளிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். இது மொத்தமாக போட முடியலன்னா 2 பேட்சாக போட்டு அரைச்சி நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவை கிரைண்டர்லேயும் அரைக்கலாம், ஆனால் இன்றைக்கி நான் மிக்சியில் அரைக்கிறேன். மிக்சி ஜார் சூடாகாமல் இருக்கிறதுக்கு இந்த பருப்பை கழுவி ஊற வைக்கிற நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சோன்னா நல்லா பருப்பெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும். அந்த தண்ணியும் ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கும். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது அந்த மிக்சி ஜார் சூடாகாமல் இருக்கும். இந்த மாவை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அவளை ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த பருப்போடு சேர்த்து அரைச்சாலும் இட்லி தோசை ரொம்ப சாஃப்டாக நல்லா வரும். இந்த மாவு அரிசி இல்லாமல் வெறும் பருப்பில் அரைக்கிறதுனால ரொம்ப நாள் வச்சுக்க வேண்டாம். ஒரு 2 நாளுக்குள்ளே இந்த மாவை காலி பண்ணிடணும். ஃபஸ்ட்டு பேட்ச்சு கொஞ்சம் பருப்பு, பாதி மிக்சிக்கு பருப்பை போட்டு நல்லா ஒரு சாஃப்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இதே மாதிரி மீதி பருப்பையும் போட்டு சாஃப்டாக பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணி இது கூட உப்பு சேர்த்து கலந்து வச்சிடலாம். இந்த மாவு புளிச்சு வர 10லேருந்து 12 மணி நேரம் ஆகும். இப்போது நல்லா கலந்துட்டோம், மூடி வச்சிடலாம். இது புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இது முன்னாள் நைட்டு அரைச்சி வச்சது, மத்தியானத்துக்கு தான் புளிச்சு வந்திருந்தது. இப்போ பாருங்கள், நம்ம ஈஸ்ட்டு, ஈனோ, சோடா மாவு எதுவுமே போடலை. ஆனால் பாதி கிண்ணத்துக்கு அரைச்சி வச்சிருந்த மாவு நல்லா உப்பி புசு புசுன்னு நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வந்திருக்கு. ஏர் பபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இது திக்காக இருக்குது, இட்லி ஊற்றுற பதத்துக்கு கொஞ்சம் கரைச்சிக்கணும். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி ஊத்துற மாதிரி கரைச்சிக்கலாம். இது வெறும் பருப்புல செய்யறதுனால டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ஆகாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு தாளிப்பும் கொடுத்துக்கலாம். எண்ணெயில கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, தேவைப்பட்டா கொஞ்சமா காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு, அப்புறம் இஞ்சி, டைஜஷனுக்கு இஞ்சியும் பெருங்காயமும் டைஜஷனுக்காக சேர்த்துக்கலாம். இந்த பேட்டர் நல்லா கலந்துட்டு இட்லி ஊற்றினோன்னா டேஸ்ட்டுமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது டயபெட்டிக்காக இருக்காங்க, அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அப்புறம் எந்த இட்லி ஊற்றுறதா இருந்தாலுமே ஒரு டிப்ஸுங்க, தண்ணி பாத்திரத்தில் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அந்த இட்லி தட்டை உள்ளே வச்சு அதுக்கப்புறம் மூடி ஒரு 5லேருந்து 7 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்டீம் பண்ணி எடுத்தால் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாவு மட்டும் இல்லாமல் சாதாரணமாகவே நம்ம அரிசி மாவை அரைச்சி இட்லி ஊற்றும் போது கூட அந்த இட்லி மாவில் நீங்கள் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கலந்துட்டு அப்புறம் இட்லி ஊற்றி பாருங்கள். இட்லி சாஃப்டாக வரும். உங்களுக்கு ஹார்டாக இருக்குது, இட்லி கல் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இட்லி மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி மாவில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி கலக்கிட்டு இட்லி ஊற்றி பாருங்கள்.
ஹார்டாக இருக்கிற இட்லியோட சாஃப்டாக புசு புசுன்னு வரும். இட்லி நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வந்திருக்கு, நல்ல ஏர் பபிள்ஸோடு வந்திருக்கு. அந்த தாளிப்பு கொடுத்ததுனால கடுகு, காஞ்ச மிளகா, பெருங்காயம், இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல டைஜஷனும் ஆகும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாம்பார், சட்னின்னு எத்தனை வெரைட்டி இருந்தாலும் இட்லி பொடி கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எத்தனை பேருக்கு இட்லி பொடி வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்டு புனிதாக்கு இந்தியாவிலேருந்து யாரோ மருதாணி இலை கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். அதை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். அவங்க எனக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த மருதாணியை எப்படி வந்து நல்லா செவக்கிற மாதிரி அரைச்சேன் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. மருதாணி இலையிலேருந்து இந்த குச்சியெல்லாம் எடுத்துட்டு இலையை மாத்திரம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு லெமன், இதுலேருந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். புளி, சோம்பு, கொஞ்சம் லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் டீ தூள், நம்ம என்ன டீ தூள் யூஸ் பண்ணுறோமோ அந்த டீ தூள் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் சுகரும் தேவைப்படும். இந்த மருதாணி கையில் வச்சதுக்கப்புறம் காயும் போது திரும்ப நம்ம வந்து சர்க்கரை தண்ணியை கரைச்சிட்டு இந்த எலுமிச்சம்பழம் தோலில் நனைச்சி இப்படி கையில் வைப்போம். இது வந்து சைல்ட்ஹுட் மெமரி. எத்தனை பேர் இப்படி செய்வீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் தான் தேவைப்படும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். கொஞ்சம் புளி எடுத்து அதில் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து ஒரு டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதில் 2 ஸ்பூன் டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு திக்கான டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இது கூடயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோம்பு, லவங்கம் இதையும் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். கடையில் விற்கிற கோன் வாங்கி நம்ம மெஹந்தி வைக்கும்போது கொஞ்ச நேரத்துலேயே அது நல்ல டார்க் ஸ்டெயின் கொடுக்கும். ஆனால் நம்ம இலையை அரைச்சி வைக்கும்போது அந்த அளவுக்கு டார்க்காக ஸ்டெயின் வராது. ஆனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மருதாணி நல்ல டார்க்காக கலர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி, அரை கிளாஸ் தண்ணி அளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இந்த திக்கான டிகாஷனை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் இந்த மருதாணி இலையும் சேர்த்து நம்ம ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருந்த எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அதிலேருந்து பாதி எலுமிச்சை பழ ஜூஸை கலந்துட்டு அப்புறம் நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியும் இது கூட சேர்த்து அப்புறம் கொஞ்சம் சுகரும் சேர்த்து நம்ம இதை வந்து ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த பொருள் எல்லாம் சேர்க்கும்போது மருதாணி நல்லா செவந்து வரும். இது மாதிரி மருதாணி அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வச்சுட்டு மீதி இருக்கிறத ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 நாளில் இந்த கலர் ஃபேட் அவுட் ஆகும்போது திரும்பவும் வச்சு நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் குவான்டிட்டி கூட சேர்த்து அரைச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போகும்போது அங்கே வர லேடிஸ்க்கு இதை வெத்தலையில் வச்சு மடித்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மருதாணி இலை ஈஸியாக கிடச்சிடும். ஆனால் அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு இந்த மருதாணி இலை அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அது மாதிரி நேரத்தில் நீங்கள் இதை மாதிரி பக்குவமாக அரைச்சி அதை வெத்தலையில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் மற்ற லேடிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இதை வந்து இப்போ உடனே வைக்காமல் இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிட்டோன்னா இதில் இருக்கிற கலரெல்லாம் நல்லா இறங்கி அந்த மருதாணி கலரே மாறி நல்லா ஸ்டெயின் வரும். இந்த டீ டிகாஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சது நம்ம மருதாணி இலையை அரைக்கும் போது யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. அது நம்ம கையில் மருதாணி வைக்கும்போது இதை தொட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது கொஞ்ச நேரம் ஒரு 4 hours 5 hours வச்சுட்டு, இல்லைன்னா நைட்டு அரைக்கிறீங்கன்னா காலையில் எந்திரிச்சு வையுங்க. இல்லை காலையில் அரைக்கிறீங்க, மத்தியானம் அரைக்கிறீங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கையில் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இந்த மருதாணி ஊறும்போது அதுலேருந்து நல்லா ஸ்டெயின்ஸ் வரும். இப்போ கையில் நமக்கு சூடு இருக்கணும். அந்த ஹீட்டுக்கு தான் அந்த மருதாணி செவந்து வரும். அந்த ஹீட் கொடுக்கறதுக்கு ஆக்ஸ் ஆயில் வச்சுருக்கேன் நான். ஆக்ஸ் ஆயில் கையில் தடவிட்டு இந்த டீ டிகாஷன் இருக்குது இல்லையா, அதை வச்சு தொட்டு நம்ம மருதாணி இந்த ட்ரெடிஷ்னல் டிசைன் வைப்போம் இல்லையா, நடுவில் ஒரு ரவுண்டும் அதை சுற்றிலும் சின்ன ரவுண்ட் வச்சு அப்புறம் கேப் மாதிரி ஃபிங்கர்ஸில் வச்சு வைப்போம் இல்லையா, அந்த டிசைன் வச்சுருக்கேன். நம்ம கோன் யூஸ் பண்ணி மெஹந்தி டிசைன் மாதிரி வச்சாலும் அழகாக இருக்கும். அதுவுமே நல்லா டார்க் ஸ்டெயின் வரும். இருந்தாலும் இந்த ட்ரெடிஷ்னல்
மெஹந்தி வில் நெவர் கோ அவுட் ஆஃப் ஃபேஷன். எப்போவுமே எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸோட ரொம்ப பிடிச்ச டிசைன் இது. பார்த்தீங்கன்னா நான் டே டைமில் தான் வச்சேன், என்னால் ரொம்ப நேரம் வைக்க முடியல, வேலை இருந்தது காட்டிலும். அதனால் நான் ஒரு 3 hours பக்கம் வச்சுருப்பேன், அதுக்குள்ளே நான் எடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் ஓவர் நைட் வச்சு பாருங்கள், நைட் வச்சு காலையில் எடுத்து பாருங்கள், நல்லா இன்னும் டார்க்காக வரும். இதை நான் மத்தியானம் கொஞ்ச நேரம் வச்சு எடுத்தேன், அப்போவுமே எனக்கு கலர் நல்லா பிடிச்சிருந்தது. நம்ம கையில் மருதாணி வச்சுருக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் உள்ளேருந்து வரும், ரொம்ப பாசிட்டிவ் ஃபீல் வரும். இந்த பூஜை பண்ணும்போது, சமைக்கும் போது, ஒரு வேலை செய்யும் போதும் இந்த கையை நான் திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்பேன். எத்தனை பேர் என்ன மாதிரி பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி வச்ச உடனே ஒரு கலர் இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே டார்க்காக வரும். ஸோ அது கலர் சேஞ்சும். தூங்கி எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு கையை தான் பார்ப்பேன் நான், கலர் இன்னும் டார்க் ஆயிருக்கா அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இதே மாதிரி வருதா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸை பார்க்குறதுக்கு சுபா விலாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, take care and bye bye. Thank you for watching.